தானம் தர்மம் வேறுபாடு என்ன? தானம் என்பது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. மந்திரம் சொல்லி வெற்றிலை பாக்கு வைத்து நீரினை தெளித்து கொடுத்தால்தான் அது தானமாக மாறும். நாம் என்னதான் பிரதிபலனை எதிர்பாராமல் செய்தாலும் கூட அது நிச்சயமாக நமக்கு அனந்த புண்ணிய பலத்தையே தேடி தந்து விடுமாம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, தானம் தர்மம் வேறுபாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். தானம்னு சொன்னாலும் நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவாளுக்கு கொடுக்கிறோம், தர்மம்னு சொன்னாலும் நம்ம கிட்ட இருக்கிறவளுக்கு மற்றவாளுக்கு தானே கொடுக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தானம் என்பது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. ஆனால் தர்மம் என்று சொன்னால் பிரதிபலன் எதிர்பாராமல் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி கொடுக்கக்கூடிய விஷயங்களைத்தான் தர்மம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். நம்ம எக்ஸாம்பிளோடையே பார்க்கிறோம் சொன்னா, நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்கிறோம், ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறது, ஒரு பித்ரு தோஷம் இருக்கிறது, அதனால நீங்க ஒரு கோதானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, நம்ம என்ன பண்றோம், ஒரு பசுமாட்டினை விலை கொடுத்து வாங்கி அதனை யாரோ ஒரு அந்தனருக்கோ அல்லது வேற யாருக்கோ ஒரு கோவிலுக்கோ கொண்டு போய் தானமாக குடிக்கிறோம் சொன்னா, அங்க நம்முடைய எதிர்பார்ப்புங்கிறது இருக்கு இல்லையா, எனக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷம் என்பது நீங்க வேண்டும், அந்த பித்ரு சாபங்கள்லாம் போகணும், அதை முன்னிறுத்தி நான் இந்த தானத்தினை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய மந்திரங்கள்லாம் உண்டு. தானம்ங்கிறத அப்படியே கொடுத்துட முடியாது, அது ஒன்றொன்றுக்கும் மந்திரங்கள் என்பது உண்டு. மந்திரம் சொல்லி வெற்றிலை பாக்கு வைத்து நீரினை தெளித்து கொடுத்தால்தான் அது தானமாக மாறும். எப்படி சொல்லுவார்? இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோகோ அனந்த புண்ணிய பலத்தம் அத்தாந்திம் பிரயசமே அப்படின்னு மந்திரத்தை சொல்லுவார். அனந்த புண்ணிய பலத்தம்ங்கிறது எனக்கு கிடைக்கணும், நிறைய புண்ணியங்களுடைய பலனானது எனக்கு சேர வேண்டும், அதை முன்னிறுத்தி இந்த பர்பஸ்க்காக நான் இந்த தானத்தினை செய்கிறேன். அது கோதானமாக இருந்தாலும் சரி, அல்லது பூதானமாக இருந்தாலும் சரி, தசதானங்களாக இருந்தாலும் சரி, பஞ்சதானங்களாக இருந்தாலும் சரி, என்ன விதமான தானத்தினை செய்தாலும் அதற்கென்று ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து இந்த பிரதிபலனுக்காக நான் இந்த தானத்தினை செய்கிறேன் என்று செய்வதுதான் தானம் என்பது. ஆனால் தர்மம்ங்கிறது என்ன தெரியுமா? சடனா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அவர் நம்ம கிட்ட கேட்டு கூட இருக்க மாட்டார், அவர் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்பார், நம்ம அதை பார்த்துட்டு டக்குன்னு போய் பண்றோம் இல்லையா. உதாரணத்திற்கு யாரோ ஒருவர் சாலையிலே ஒரு பசியின் காரணமாக மயக்கம் போட்டு விடறாரு, நம்ம பார்க்கும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு தண்ணி பாட்டில வாங்கி அவர் முகத்துல தெளிச்சுட்டு ஏதோ ஒரு டீ வாங்கி தரோம், ஒரு பிஸ்கெட் வாங்கி தரோம், இல்லை ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு டிஃபன் வாங்கி தரோம்னு சொன்னா அது தர்ம கணக்கிலே வருகிறது. அங்க பிரதிபலன் எதையுமே எதிர்பார்ப்பதில்லையே, வெறும் புண்ணியம் என்பதுதான் நமக்கு அது தானாகவே நம்முடைய கணக்கிலே சேர்ந்து விடுகிறதே தவிர நாம் அங்கே எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. இப்படி பிரதிபலனை எதிர்பாராமல் செய்வதுதான் தர்மம் என்பது. அந்த தர்மமே நம்முடைய தலையினை காக்கும்னு சொல்றார். இந்த தர்மம் தலை காக்கும் சொல்றா இல்லையா, இது தர்ம வழியிலே நடப்பவர்களுக்கும் பொருந்தும், இது போக தர்மத்தினை செய்பவர்களுக்கும் பொருந்தும். தர்மம் என்பது அந்த க்ஷணத்திலே வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா. எது ஒன்றையும் நினைக்காமல் யோசிக்காமல், ஐயோ நாம் இந்த நேரத்துல போய் இந்த பணத்தை கொடுக்குறோமே, கொடுத்தா திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் எதுவுமே இருக்காது. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இயலாதவர்களுக்கு இருப்பவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு டக்குனு போய் ஒரு ஹெல்ப் பண்றா இல்லையா, இதுதான் தர்ம கணக்கிலே வரும். அது தர்மம், அது நம்முடைய ஒரு புண்ணியம் மாதிரி நமக்கு ஒரு டெபாசிட்டா சேர்ந்துடும். அதே மாதிரி நிறைய சாப்பாடு போடுறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம் இல்லையா, இந்த சாப்பாடு அப்படிங்கிறது இயலாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நம்ம போய் வாங்கி கொடுத்தா கூட, இது நாம் தர்மமாக செய்தால் கூட, நாம் என்னதான் பிரதிபலனை எதிர்பாராமல் செய்தாலும் கூட அது நிச்சயமாக நமக்கு அனந்த புண்ணிய பலத்தையே தேடி தந்து விடுமாம். அதனாலதான் அன்ன தர்மம்னு சொல்ல மாட்டார், அன்னதானம்னு தான் சொல்லுவார். என்னதான் இந்த பிச்சைக்காரர்கள் பார்த்தோம்னா, ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி, ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டா கூட, நாம் ஒரு அன்னத்தை வாங்கி தந்தால் அது அன்னதான கணக்கிலே விடுகிறது. நாம் அங்கே பலனை எதிர்பாராமல் செய்தாலும் கூட நமக்கு அபரிமிதமான புண்ணிய பலனை தேடி தந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். அதனால்தான் அன்னதானம்னு சொல்லுவாளே தவிர அன்னத்தை தர்மம் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் தர்மம் போடுங்க சாமி அப்படின்னு கேட்டா கூட, தர்மம் பண்ணுங்க சாமி என்று கேட்டால் கூட அவர்களுக்கு அன்னமாக வாங்கி தருகிறார்கள். அந்த அவர்களுக்கு நம் பணமாக ஒரு உதவியினை செய்கிறோம் சொன்னா, பிரதிபலனை எதிர்பாராமல் செய்கிறோம் என்று சொன்னால்
அது தர்ம கணக்கிலே வந்துவிடும். இந்த தானம் தர்மத்தின் மூலமாக நான் இப்போ இதனால எனக்கு என்ன சார் பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தானம் என்பது நம்ம ஏற்கனவே ஒரு கடனை வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுப்போமே, அந்த கடனை அடைக்கின்ற திரும்ப செலுத்துகின்ற ஒரு கணக்கிலே வந்து விடுகிறது. நம்ம அது பூர்வ ஜென்ம கடனாகவும் இருக்கலாம். எந்த ஜென்மத்துல இவங்கிட்ட நான் கடன்பட்டிருக்கணும்னு தெரியல, இவனுக்கு நான் அதை கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வர்றது இல்லையா? ஆக ஏற்கனவே கடனை வாங்கியிருக்கோம் பேங்க்ல, அந்த கடனை போய் திரும்ப செலுத்துகிறோம், ரீபேமெண்ட்ங்கிறது பண்றோம். இந்த பிரச்சனை எனக்கு தீர வேண்டும் என்று சொன்னால், அதற்காக இந்த பிரச்சனை எதனால் வந்தது? நான் ஏற்கனவே செய்த பாவச் செயல், இது என்னுடைய கடன் கணக்கிலே வருகிறது, அதனை அடைக்கின்ற விதமாக நான் இந்த தானத்தினை செய்கிறேன் என்றுதான் அவர்கள் தானத்தினை செய்கிறார்கள். ஆனால் தர்மம்ங்கிறது எப்படி தெரியுமா? இது டெபாசிட் மாதிரி. இரண்டுமே பேங்க்ல போய் தான் பணத்தை கட்டுறோம். ஒண்ணு லோனுக்கான ரீபேமெண்ட் தான் தானம்ங்கிறது. ஆனா தர்மம்ங்கிறது நம்ம எஃப்டி போட்டு வைக்கிற மாதிரி. நம்ம இப்போ செய்யக்கூடிய தர்மம்ங்கிறது பிற்காலத்திலும் நமக்கு துணை இருக்கும். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பரம்பரைக்கே, நம்முடைய அடுத்த வம்சாவளியினர் கூட இந்த டெபாசிட்டை எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் தர்மம் என்பது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.